ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃபேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் தருமபுரிலேருந்து சேலத்துக்கு கிளம்பிட்டோம். 3 பேர் வந்து போயிருக்கோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சேலத்துக்கு வந்து இறங்கிட்டோம். பஸ் விட்டு இறங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காணாமல் போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. பாய். இங்கே ஒருத்தருக்கு அப்புறம் வெயிட்டாக இருக்கா பார்த்தீங்களா, இவன் தான் காணாமல் போயிட்டான். ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிட்டான். ஓகேங்களா. இப்போ வந்து 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சேலத்துலேருந்து பழனிக்கு பஸ் ஏறிட்டோம். உட்காந்துட்டோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பழனிக்கு வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் 3:30 மணி ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லோரும் தூக்கத்தில் மயக்கத்தில் இருக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஹாய், பழனி மலையை பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. வந்துட்டோம். பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நெக்ஸ்ட்டு பழனி மலை அடிவாரத்துக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஆட்டோலாம் போனீங்கன்னாக்கில் 50 ரூபா கேட்பாங்க. குதிரை வண்டிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போகிறதுனாக்கில் போகலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு குளிக்கிறதுக்கும் பேக் வைக்கிறதுக்கும் ஓகேங்களா, செப்பல்ஸ் வைக்கிறதுக்கும் எல்லாமே வந்து இடம் இருக்கும். அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து குளிக்காதீங்க. அமௌண்ட் கொடுத்து குளிக்கிறீங்கன்னாக்கில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னாக்கில் 100 ரூபா கேட்குறாங்க. ஓகேங்களா. அதனால் மணி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே குளிச்சிக்கலாம். ஃப்ரீ இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். சரிங்களா. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து மலை அடிவாரத்துக்கு போயிட்டுருக்கோம். யாராச்சும் பழனிக்கு வரீங்க அப்படின்னாக்கில் குளிக்கிட்டு இருந்தாக்கில் நேராக கோயிலுக்கு வந்துடுங்க. 100 ரூபா குளிச்சிங்கனாக்கில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க ரூமுக்கெல்லாம் சேர்த்து. சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பழனியில் வந்து செருப்பு வந்து ஃப்ரீ டோக்கன் போட்டிருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கில் காசு வாங்க 30 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க. கவுண்டர் எடுத்திங்கனாக்கில் 300 ரூபா வாங்குறாங்க. அதனால போகாதீங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃப்ரீயாக வந்து செருப்பு டோக்கன் போட்டுருக்காங்க. முன்னாடி போக பேக் இருக்கும், அப்புறம் ஃபோன் இருக்கும், வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. பாய். அவ்வளோதான். அம்முடுதான். சாமி தரிசனம் பார்த்து கொடுத்தோம். ஓகேங்களா. 5 மணிக்கு போனோம். இப்போ டைம் வந்து 8:30 மணி ஆகுது. பார்த்துட்டு வந்துட்டோம் சீக்கிரமாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அடுத்த கோயில் போக போகிறோம். மொபைல் அலோவில் இல்லை மேலே, அதனால் அங்கே மேலே வீடு எடுக்க முடியல. ஓகேங்களா. அதனால் மொபைல் எடுத்து போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதாங்க. அவ்வளோ அமௌண்ட் தான். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கில் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ பஸ்ஸு. பழனி மலையை வந்து சுற்றிகிட்டே இருக்கும். ஓகேங்களா. கண்டினியூவாக பஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த பஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனாக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பஸ். அடுத்து வந்து இடமன் மலைக்கு போகிறோம். பஸ் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போகிறோம். சரிங்களா. இங்கே வந்து போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நான் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போகிறோம். இந்த ஃப்ரீ பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கில் நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா. மலையை சுற்றி நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். நீங்கள் ஜிப் லைனில் போகணுன்னு போகலாம். அந்த பஸ்ஸில் பஸ்ஸில் போகணுன்னாலையும் அந்த இடத்துல நிறுத்துறாங்க. இந்த பஸ் மூலிமா இடுமன் மலைக்கு நாங்கள் போக போகிறோம். பழனி மலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கில் பழனி முடிச்சுட்டு இடுமன் மலைக்கு பின்னாடி தெரியுது பழனி மலை. பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடுமன் மலைக்கு வந்து இடுமன் மலைக்கு நாங்கள் போயிட்டு வீடியோ நாங்கள் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பாய். இடுமன் மலைக்கு மேலே வந்துட்டோம். ஓகேங்களா. இதுதான் அந்த சாமியோட வியூ பாயிண்ட்டு. ஓகேங்களா. பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கில் கனகப்பட்டி சித்தர் கோயிலுக்கு வந்து போக போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கனாக்கில் கனகப்பட்டி சர்க்குரு வந்து வாழ்ந்த இடம். சரிங்களா. அவரோட யூஸ் பண்ண பொருள் ஓகேங்களா எல்லாமே இங்கேயும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கில் இங்கேயுமே அன்னதானம் வந்து எப்பயுமே வழங்குறாங்க. சரிங்களா. அதே மாதிரி அவரோட சிலைக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கில் அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கில் இங்கேருந்து அவரோட ஜீவ சமாதி இடத்துக்கு வந்து போகிறோம். கனகப்பட்டி சித்திரத்தை அவர் வாழ்ந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து அவர் ஜீவ சமாதிக்கு வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு அவரோட அவருக்கான அன்னதானம் நம்ம என்னென்னலாம் வந்து நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம கொண்டது கூட காணிக்கையாக செலுத்தலாம். அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை, எண்ணெய், நம்மளால் என்ன முடியுதோ அது எல்லாமே கொண்டது கொடுக்கலாம். அன்னதானம் பண்ணிக்குவோம். அவங்களே நம்ம வந்து கொடுத்துட்டா போதும். கூட்டம்லாம் ஃபுல்லாக இருக்க பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி. அம்முடுதான். அவித சொல்ல மாட்டாங்க, படிச்சுட்டு அவட சொல்லிட்டு வர அண்ணனுக்கு வந்து இது கட்டுறியான
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார வந்து சாமி பார்க்க போயிட்டுருக்கோம். பயங்கரமான கூட்டம் வந்து இருக்குது சரிங்களா. இங்கே வந்து கூட்டமாக இருக்குது. எல்லோரும் வந்து சேஃபாக போங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நீங்கள் அன்னதானமாக ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அரிசி பருப்பு ஏதாச்சும் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகலாம் ஓகேங்களா. இங்கே வந்து 24 மணி நேரமும் அன்னதானம் வந்து வழங்குறாங்க சரிங்களா. அன்னதானம் வந்து சாப்பிட்டு போங்க. ஹாய் கைஸ், சாமி தரிசனம் வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா. அந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு மன அமைதியாக ஓகேங்களா, மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஓகேங்களா. வந்துட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னாக்களே தெரியும். அடுத்து அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். போயிட்டு நாங்கள் இப்போ பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ரொம்ப சாப்பிட்றதுக்கே பசிக்குதுன்னு அழுதுட்டான். அங்கே ரசம் சாப்பாடு 4 டைம் போட்டாங்க, வாங்கி சாப்பிட்டான். சூப்பராக இருக்குது இந்த ஊர், சூப்பராக இருக்குது. வந்தால் ஒரு நம்ம மனத்துக்கு என்ன ஒன்று பஸ் கூட்டமாக இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம அந்த வழியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சீட் கிடச்சிச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதானா பசுபதி மடிமலை உட்காந்து ஒரு சில மெத்தி மெத்தி அப்படிதான்.